முதல் பாதியில் சண்டையில் ராமதாஸ் ஹீரோவாகவும் அன்புமணி வில்லனாகவும் பெத்த பிள்ளையே இப்படி பண்ணுது, பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல்லுன்ற மாதிரி பண்ணுதுன்னு எல்லாம் அன்புமணிக்கு எதிராக இருந்தவர்கள். ரெண்டாவது பாதியில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டாவது மனைவி மேட்ரு ஓப்பன் ஆனவனே 50வது ஆண்டு பொங்கல் விழா கொண்டாடினாங்க பாருங்க. அதோட என்ன ஆயிடுச்சு, அன்புமணி அவர்களுக்கு ஆதரவு ஜாஸ்தி ஆயிடுச்சு. பாவங்க அந்த பிள்ளை சின்ன வயசுலேருந்து ஹாஸ்டல்லே இருந்திருக்காரு. அதுக்கு காரணம் இதுதானா? சித்தி குடும்பம் தானா? சித்தி டாமினேஷன் தானா? ஓ அப்படி அதில் ஆமாம். நீங்கள் அன்புமணி வந்து சின்ன வயசுலேருந்து ஹாஸ்டலில் தான் படிச்சிருக்காரு. அதற்கு ஐயா ராமதாஸ் சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா, ஒரு நல்ல ஸ்கூல் நம்ம ஊரில் இல்லை, நல்ல காலேஜ்லனாலும் அங்கே தொடர்ச்சியாக இன்டர்நேஷனல் லெவலில் படிக்க வைக்கணும்னு பண்ணுறேன்னு. ஆனால் அன்புமணி மனசுக்குள்ள இரண்டாம் தாரத்துடைய கொடுமை, அந்த அம்மாவோட டாமினேஷன், அப்பாவை அந்த அம்மா கேப்சர் பண்ணி வச்சா சின்ன வயசுலேயே இருக்கும்ல ஒரு இது, அதன் வாயிலாக தான் இப்போ அது வெடிச்சு வெளியில் வருதுன்றாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறாரு, அன்புமணி வந்து ஹீரோ ஆயிடுறாரு, ராமதாஸ் வில்லன் ஆயிடுறாரு ரெண்டாவது பகுதியில்.